ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஞ்செடிக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணோம். டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆனால் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரத்து கடையில் வந்து கிடைக்கும். இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஒரு கிலோவே ஒரு 30 ரூபா 35 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செடியை சுற்றி ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து போடணும். செடியினுடைய அடி வேரில் போட்டுறக்கூடாது. வேரில் போட்டோம் அப்படின்னா செடி வந்து இறந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தான் போடணும். அதுவும் கொஞ்சம் பள்ளம் எடுத்து போடணும். சாடியில் போடுறோம் அப்படின்னா இதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நான் வந்து தரையில் போடுறதுனால அதிகமாக போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு மண்ணை நல்லா மூடி விட்டுட்டு உடனே வந்து தண்ணி ஊற்றி விட்டுடணும். தண்ணி ஊற்றாமல் விடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் விட்டோம் அப்படின்னா செடி வந்து இறந்துடும். இது மாதிரி நல்லா மண்ணை மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டணும். அதே மாதிரி டெய்லியும் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் நமக்கு. இந்த உரம் கொடுத்த ஒரு வாரத்திலே நல்லா செடியில் நல்லா தளிர் வர ஆரம்பிக்கும், பூ பூக்க ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் தரும். இங்கே ஒரு செடிக்கு அதே மாதிரி சுற்றி பள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுலேயும் அதே மாதிரி சுற்றி போட்டு விட்டுடலாம். இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா போதும். அதிக அளவு இது பயன்படுத்த தேவையில்லை. செடியோடைய ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிரும் அடிக்கடி பயன்படுத்தணும் அப்படின்னா. இதே மாதிரி போட்டு விட்டு இதை நல்லா மூடி விட்டுடலாம். மூடி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். ரோஸ் செடிக்கெலாம் இதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.